ஹலோ மக்களே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நேத்திரங்காய் ஜிப்ஸ் போடுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அந்த ஜிப்ஸு நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எப்படி செய்யணும்னு தெரியாது. அதனால நம்ம வீடியோவை பாருங்கள், நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு ஒரு காய் எடுத்து அதை 3 பக்கமாக ஒரு கோடு போட்டு தொலியெல்லாம் பிரித்து எடுத்துக்கணும். அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும், நம்மளும் ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய மாட்டோமா வீட்டில் அப்படி சொல்லிட்டு. அப்போ இந்த காய் எடுத்து நம்ம இப்படி தொலியெல்லாம் பிரித்து எடுத்து சீவி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்க ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. ஸ்கூலுக்கு நம்ம ஸ்நாக்ஸாகவும் கொடுத்துக்கலாம், நம்மளும் நல்லா சாப்பிட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்து அடுப்பு வச்சுக்கணும். எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகணும். எண்ணெய் நல்லா சூடாகின பிறகு ஒரு காய் எடுத்து அதை நல்லா உள்ளே சீவி விடணும். ஒரு காய் எடுத்து நல்லா உள்ளே சீவி விட்டுக்கிட வேண்டியதான். நிறைய பேர் இதில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் எடுத்து அதில் கொஞ்சம் மஞ்சளும் உப்பும் போட்டு தண்ணியாக கலந்து அதை இதுக்குள்ளே ஊற்றி விடுவாங்க. கொஞ்சம் பாதி வேக்காடு வந்தோடனே அதை இதுக்குள்ளே ஊற்றி விடுவாங்க. நான் அப்படி ஊற்ற மாட்டேன். ஏன்னா இந்த எண்ணெய் அடுத்ததுக்கு நம்ம பயன்படுத்த முடியாது. ஏன்னா அது ஒரு மாதிரி எண்ணெயே ரொம்ப மஞ்சள் கலரில் இருக்கும், அந்த உப்பும் அதில் சேருது. அப்படிங்கிறனால நான் பயன்படுத்த மாட்டேன். அப்படி செய்யணும்னா ஒரு 3 காய் அப்படின்னா ஒரு கம்மியாக காய் இருக்குன்னா நம்ம அப்படி செய்யலாம். இப்போ நம்மக்கிட்ட நிறைய காய் இருக்குது, அதனால் நான் அப்படி செய்யலை. நிறைய பேருக்கு உப்பு அளவு தெரியாமல் போட்டுருவீங்க அப்படின்னா அது உப்பாயிரும். அதனால் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படின்னா, இப்போ நம்ம காய் வெந்துட்டு அந்த பபிள்ஸ்லாம் குறைஞ்சிட்டு நம்ம வெந்துட்டு இப்போ எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் போட்டு அதில் லைட்டாக உப்பு மட்டும் தூவி குலுக்கி எடுத்தோன்னா ரெடி ஜிப்ஸு. வாங்க சாப்பிட்லாம்.